இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு ரைட் எடுங்க. ரைட் எடுத்து அதுக்கடுத்து ஒரு லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட்ல போங்க. ஓகேண்ணா ரொம்ப தேங்க்ஸ். அது சரி, நீ நினைக்க மாதிரிலாம் ஒண்ணும் இல்லல. அட்ரஸ் தான் கேட்டுச்சு. யார் இது? அண்ணாச்சி மோதானே? தெரு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. நீ நினைக்க மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நான்லாம் ஒண்ணு நினைக்கல. என்னோட மாமா தான் ரொம்ப நேரமா நினைச்சிட்டு இருக்காரு. மாமா நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு மாமா? சும்மா இந்த கடைக்கு வந்தேன். சரி மாமா, அது பொட்ட புள்ள தான். சரி, நான் ஆண் மகன் தான். அந்த பொட்ட புள்ள வந்து என்கிட்ட அட்ரஸ் கேட்டுச்சு. சரிங்களா, வாப்பாட்ட போய் விட்டுறாதீங்க. நான் உங்க வாப்பா மாதிரி நினைச்சியோ? நான் ரொம்ப காசுவான ஆளு. என்ன ஒரு பேசிட்டு இருக்க? காசு வீசுங்கார எதுவும் பைசா எதுவும் கேட்காரோ? கேஷுவலா தான், அது காசுவலுங்க. நடப்பே மாறிடுச்சு மாப்பிள. ஆமா மச்சான், நேற்று வந்து பண்பட்ட ஜாம் வாங்கி கேட்டு நானும் கடையில போய் கேட்டேன் 50 ரூபாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, கேட்டா சிஎஸ்டி வரீங்க. நான் என்ன செய்வேன்னா, கடைக்கு போனேன் 10 ரூபாய்க்கு பண்ண வாங்கினேன். அதே கடையில 5 ரூபாய்க்கு சாமி வாங்கி தடையை கொடுத்துட்டோம்டா. நம்ம பண்ற வேலைக்கு வரிலாம் கட்டிட்டு இருக்குமா? என்ன மச்சான், விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். மோனை பார்த்தேன். சரி, அண்ணாடிப்புல கூட இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். கேட்க போன என்னையே வயது வரும்போது தெரியாம பேசான். சொல்றீங்க உங்களையா? ஆமா மச்சான். என்ன உங்க டேடி மாம்சம் ஒண்ணா நிக்க மாதிரி இருக்கு? எவன் சுத்த அட்டை போடலான்னு பாத்துட்டு இருக்கேன். மச்சான் பாருங்க.